நந்தினி வணக்கம். உங்க கனவை சொல்லுங்க திட்டம் தற்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் என்ன? வணக்கம் சுவாமி. உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த வகையில் உங்க கனவை சொல்லுங்க எனும் புதிய திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பாடியநல்லூரில் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். திமுக அரசு பொறுப்பேற்ற மே 2021 முதல் இதுவரை தமிழ்நாட்டில் உள்ள பல மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், மேலும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை, மகளிருக்கான விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், முதியோர்களுக்கான ஓய்வூதிய திட்டம், தாய்மானவர் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாடு அரசின் தரப்பில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த 5 ஆண்டுகளில் அமல்படுத்தப்பட்ட பல்வேறு அரசு திட்டங்களில் பயனடைந்துள்ள பயனாளிகளின் தரவு மற்றும் விவரங்களை உறுதிப்படுத்தவும், திட்டங்களின் தற்போதைய செயல்பாட்டு நிலை குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறியவும், மக்களின் எதிர்கால கனவுகள் மற்றும் தேவைகளை கண்டறியவும், அவர்களின் வசிப்பிடங்களுக்கே சென்று நேரடியாக அறிந்து கொள்ளும் உங்க கனவை சொல்லுங்க எனும் திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அந்த வகையில்தான் உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள சுமார் 1.91 கோடி கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள குடும்பங்களை சந்தித்து அவர்கள் பயன்பெற்ற திட்டங்கள் மற்றும் கனவுகளை 50,000 தன்னார்வலர்களை ஈடுபடுத்தி கண்டறிய எடுக்கப்படும் முன்மாதிரி முயற்சியாகும் எனவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த களப்பணி தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மூலம் மேற்கொள்ளப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பணிக்காக மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த சுமார் 50,000 உறுப்பினர்கள் தன்னார்வலாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும், இவர்களுக்கு இப்பணிகளை மேற்கொள்ள உரிய பயிற்சி வழங்கப்படும் எனவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை பதிவு செய்ய தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை மூலம் தனியாக கைபேசி செயலி இதற்கென உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் செயலாக்கம் குறித்த விவரங்கள் அனைத்து ஊரகம் மற்றும் நகர்ப்புற பகுதிகளிலும் சமூக ஊடகங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் முன்கூட்டியே முறையாக விளம்பரப்படுத்தப்பட்டு விழிப்புணர்வு பணிகளை செய்தி மக்கள் தொடர்புத்துறை ஒருங்கிணைக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதல் முறை வீட்டிற்கு செல்லும் போது விண்ணப்பத்தினை குடும்ப தலைவர் உறுப்பினர்களிடம் வழங்குவார்கள் எனவும், அவ்விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட்டுள்ள அரசு திட்டங்களின் பெயர் பட்டியல் விவரங்களை அவர்களிடம் தெரிவித்து படிவத்தினை பூர்த்தி செய்து தரும்படி கோருவார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தன்னார்வலர்கள் 2 நாட்களுக்கு பிறகு ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று பூர்த்தி செய்யப்பட்ட படிவத்தினை சரிபார்த்து கைபேசி செயலி பதிவேற்றம் செய்வதோடு, கைபேசி செயலியில் பதிவேற்றிய பின்னர் அக்குடும்பத்திற்கு தனித்துவமான அடையாள எண்ணுடன் கூடிய கனவு அட்டையை வழங்குவார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த அட்டை மூலம் இணையதளத்தில் தங்களது கனவு கோரிக்கையின் நிலை குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த நிலையில்தான் உங்க கனவை சொல்லுங்க எனும் திட்டத்தை திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் பாடியநல்லூரில் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக அனைத்து மாவட்டங்களிலும் இத்திட்டம் அமைச்சர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு திட்ட பயனாளிகள், பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி. வருகை தர இருக்கிறார்கள் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த கவிதா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்களின் கைத்தட்டல்களோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் கவிதா அவர்கள் தன் கனவினை தெரிவிக்க இருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். மற்ற அதிகாரி அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கவிதா. அதே மாதிரி மக்கள் குழுவில் நான் லோன் வாங்கி என் பிள்ளைங்களுக்கு நான் பயன்படுத்தி இருக்கிறேன். 4 பிள்ளைங்க எனக்கு இருக்கிறேன். 4 பேருக்கும் நான் தொகை வாங்கி நான் பயன்படுத்தி இருக்கிறேன். அதே மாதிரி நிலவர அட்டையில் நான் காசு வாங்கி என் பிள்ளைய படிக்க வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஒரு குழு கணக்கட்டையில் நான் பயன்படுத்தி எல்லாத்தையும் நான் முடிச்சிருக்கிறேன். ஐயா அவர்களே, என்னோட கனவு எங்கள் வீட்டுக்காருக்கு எங்களுக்கு ஓழைப்பு வரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இன்னொரு கனவு இருக்குது. அந்த கனவும் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும்படி தாழ்மையோட ஐயாவை கேட்டுக்கொள்ளுகிறேன். எங்கள் ஊருக்கு பாலத்தில் மழை வந்தால் ஆண்டாளர் கிராமத்து ஆரணி பாளையத்தில் மழை வந்துச்சிங்கன்னா எங்களுக்கு எந்த பக்கமும் போக முடியாது. எந்த வழி